இப்போது வானொலி நல்லா சூடானோன்னே எண்ணெய் ஊற்றி நல்லா காயிற வரைக்கும் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகணுன்னதும் நம்ம சூடாகிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். கடுகு நல்லா பொரிஞ்சாதான் நல்லாயிருக்கும் சாப்பாடு. இல்லைன்னா புரியலைன்னா அதோட டேஸ்ட்டு நமக்கு நல்லா இருக்காது. கடுகு பொரிஞ்சதும் இப்போ கொஞ்சம் ஜீரகம், தேவையான அளவு ஜீரகம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு, தேவையான அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் தேவையான அளவு கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம எல்லாம் நல்லா கொஞ்சோண்டு பொரிய விடணும். அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்தா தான் அது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் சாதம் செய்கிறோம்னால அது அந்த பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே நல்லா வறுபடுற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் நல்லா வறுபடுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா எல்லாம் கருகி போயிடும். அதனால் கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு நம்ம வறுக்கணும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பச்சை மிளகா, இஞ்சி அதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கணும். சில பேர் இஞ்சிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இஞ்சி நம்ம யூஸ் பண்ணோம்னா அது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். அதனால் இஞ்சி கொஞ்சம் நம்ம அதில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுடன் அப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயும் அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம இதில் போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா நம்ம வறுக்கணும். கருவேப்பிலை நம்ம முன்னாடியே போடாமல் இந்த தேங்காயோடு சேர்த்து நம்ம ஒன்றா சேர்த்து போடும்போது அதோடய டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி நமக்கு தெரியும். அது கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். நமக்கு நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுபட்டுறணும். அது தேங்காய் வறுக்கும் போதே நமக்கு அந்த ஸ்மெல் வரும். நமக்கு ஓகே தேங்காய் நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னு. அப்புறம் நமக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நம்ம சாதம் போடும் போதும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இப்போது இதெல்லாம் சேர்த்து வறுக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்ச சாதத்தை இதோடு சேர்த்து நல்லா கலரணும். மொத்தமாக சேர்த்து போட்டு கலராமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு போட்டு கலரணும். ஏன்னா மொத்தமாக கொட்டிட்டோம்னா அது நம்ம ஒன்றா சேர்த்து கலரிருக்கோமா என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலரி விடணும். மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு அடியில் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாதத்தை நல்லா கலரி விடணும். இதிலே பாருங்களேன், பார்க்கும் போதே எவ்வளோ ஆசையாக இருக்குது. தேங்காய் சாதத்தை பார்க்கும் போது நம்ம போய் சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்கள் பசங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க. தேவையான அளவுக்கு உங்களுக்கு பத்தலைன்னா சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு உப்பு வேணால் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் இப்படி சாதம் கிளறும் போது நீங்கள் அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம கலரிக்கலாம். அதோடு கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். அதை எப்படின்னா சாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குற மாதிரி நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.